ஃபோம் பூ, இது ரியல் பூ கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் பூ, ஆனால் பார்க்க ரியல் மாதிரியே இருக்கும். ஓகே, எல்லாமே அடுக்கியாச்சு. இந்த சைடு எல்லாமே ஸ்கின் கேரு. வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம மருதமலை கோவில் வந்து விசிட் பண்ண போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு வந்து நான் கோயம்புத்தூருக்கு ஈவென்ட் போறேன், பட்டிமன்றம்க்கு. அதோட vlog தான் இது. ஸோ பிரபா வந்து என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். மாஸ்க்கை மறந்துட்டேன், அதுதான் தேடிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, வாங்க மேலே போயிட்டு ஃப்ளைட்டை பிடிப்போம். போர்டிங் பாஸ்லாம் எடுத்தாச்சனால ஒன்றும் ஹரிபரி கிடையாது. வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. பட் இது வந்து ஒரு ஸ்டார் ரேஞ்ச் ஹோட்டல் கிடையாது, பட் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. இது பேர் வந்து பாப்பீஸ் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பூரில் இருக்கிறது. ஸோ நல்லா சூப்பராக வந்து ஒரு சேர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் செம்மையாக ஒரு பெட் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க, டிவி இருக்குது, ரெஸ்ட் ரூம் செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணணும்னா இப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திருப்பூர் வரீங்கன்னா பாப்பீஸ் டவர். நான் வந்தோடனே இப்போ என் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, நாளைக்கு நான் மேக்கப் பண்ண போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எனக்கு தேவையோ அந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் எனக்கு ஒரு விஷயங்க, இந்த இது வந்து க்ரீன் கலர் தான் நான் சொல்கிறேன். நான் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து க்ரீன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் யார் பார்த்தாலும் நல்லா இருக்கே எல்லோ கலர் அப்படின்றாங்க. திஸ் இஸ் நாட் க்ரீன், திஸ் இஸ் எல்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது என்னன்னு தெரில. இதை பால் பச்சைன்னு தானே சொல்லுவோம், ஏன் எல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. சரி வாங்க, இப்போ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அடுக்கி வைப்போம். ஓகே, எல்லாமே அடுக்கியாச்சு. இந்த சைடு எல்லாமே ஸ்கின் கேரு, மாய்ஸ்சரைசர், ஷிம்மரு, இது ஒரு ஷிம்மரு, லிப் பாமு, சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே. இது போட்டால் நல்லா ஸ்கின்ல ஒரு ஷைன் வரும். அதுக்கு மேலே மேக்கப் போட்டால் நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து மாய்ஸ்சரைசரு. ஸோ இதெல்லாம் ஒரு செட் வச்சுருக்கேன். இதெல்லாம் லிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு செட் வச்சுருக்கேன். அப்புறம் ஐ ஷேடோ வந்து இந்த 2 பேலட் தான், இதில் தான் யூஸ் பண்ணுவேன். இது 2மே ஃபேமஸ் பேலட்டு. இது நைக்காவோடது, இதுலேயே பிளாக் வர்றது, அது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் இது வந்து கே பியூட்டி. இது வந்து கே பியூட்டி, அதாவது இதில் இருக்க 4 கலரே இந்த நைக்காலையும் வரும். பட் எனக்கு வந்து நான் 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் 3 வருஷம் வச்செல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வாங்கின 2வது பர்பிள் கலரு. பட் இதோட பிளாக் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த 4 அப்படியே இதில் வரும். பட் 2லேயும் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கே பியூட்டி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கே பியூட்டி இதை விட ஒரு கொஞ்சம் தான் கூட விலை. பட் அதில் உங்களுக்கு மிரர் வந்துடும். நீங்கள் எமர்ஜென்சிங்க அதை வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக கண்ணாடி தேவையில்லை, ஐ ஷேடோ போடுறதுக்கு மிரர் பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற இந்த ஷிம்மர் இருக்கு இல்லையா, அந்த உள்ளே இருக்க அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. இந்த உள்ளே இருக்க கலர்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து செம்ம பிக்மெண்டட். அதுவும் இந்த ப்ரௌன்லாம் செம்ம பிக்மெண்டடு. ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் வந்து இருக்காது. இது செம்ம இந்த பிளாக் ப்ரௌன் எல்லாமே இது சூப்பராக பிக்மெண்ட் கொடுக்கும். அப்புறம் இது பார்க்க செம்ம ப்ரீமியமாக இருக்கும். இந்த கே பியூட்டியோட ரோஸ் கோல்ட் கலரில் இந்த ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து இதில் இருக்காது, வந்து கொஞ்சம் லோக்கலாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த டப்பா வந்து உடஞ்சி வந்துருச்சு. இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா, இது சின்னதாக கீழே போட்டாலே உடஞ்சி வந்துடும். பட் இது நான் அத்தனை வாட்டி கீழே போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து எப்பயுமே அந்த இதுவாகி பேந்துக்கிட்டு வெளியே வரவே வராது. அதனால் எனக்கு எப்பவுமே இதுதான் ஃபேவரட். ஸோ இதில் என்ன பண்ணேன், பழசு வந்து நான் இந்த 4 கலர்ஸ் இதில் வச்சுருந்தேன். அப்புறம் மூடி உடஞ்சதுக்கப்புறம் என்னால் அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியல. அப்புறம் நான் இந்த பர்பிள் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பர்பிள் ட்ரெஸ் நம்ம போடுற மாதிரி வருதா, அதனால் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சு. அப்புறம் ஐ மேக்கப் எல்லாமே வெறும் மையும் மஸ்காரா மட்டும் இதில் இருக்குது. நான் வந்து ஐ லைனர் வந்து போட மாட்டேன், எனக்கு ரொம்ப குட்டி கண்ணு, சைனா கண்ணு எனக்கு. ஸோ வந்து இதில் ஐலைனர் போட்டேன்னா மேலே ஃபுல்லாக மறைஞ்சிரும், இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. இப்போ கண்ணு முன்னா இங்கே இவ்வளோ இடம் தெரியுதா, இது வரைக்கும் தெரியுதா, கண்ணை திறந்தா பாருங்க தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம நிறைய திக்கா ஐலைனர்லாம் போடக்கூடாது, கண் இன்னும் சின்னதாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஐ ஷேடோ, பிளாக் ஐ ஷேடோவே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லேஷை ஒட்டிடணும். அதுதான் வந்து ட்ரிக்ஸு. அப்புறம் இது ஃபுல்லாக லிப்ஸ் சொல்லிட்டேன்னா, இது ஃபுல்லாக ஃபேஸோட பேஸு. அதாவது க்ரீம் ப்ளஷ்ஷும் அதுதான், ஆரஞ்ச் கன்சீலரு, கான்டூரு, ஃபவுண்டேஷனு, பவுடரு, இதெல்லாமே ஃபேஸோட பேஸு. அப்புறம் இது ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் போடுற ஸ்ப்ரே, இதை நான் முன்னாடியும் கூட போடுவேன் ஒரு வாட்டி, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் மேக்கப்பு. லாஸ்ட்டாகவும் போடலாம். இது வந்து மேக்கப் ரிமூவரு. இது வந்து ப்ரஷஸ் இப்போ எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ண ஆக்சுவலி எல்லாத்தையும் காலையிலுக்குள்ள நல்லா காஞ்சிரும். அப்புறம் இது வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணுறது லேஷோட க்ளூவு, அப்புறமா லென்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு கட்ட போகிற சாரீ வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தான் விட போகிறேன். இங்கே ஃப்ரீயாக தான் ப்ளீட்டிங் விட போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கீழே வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போவே வச்சுட்டு ஒரு பின் குத்திட்டோம்னா கட்டும்போது டக்குன்னு அப்படி வச்சுட்டு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் வச்சு இப்படி மறைச்சிடக்கூடாது, எல்லாமே வெளியே தெரியணும் தனி. அப்போ தான் அந்த ஃபேன் மாதிரி வரும்.
நம்ம இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் பெரிய பின்னு நினைப்போம், பெரிய பின்னா இறங்கவே இறங்காது, ரொம்ப கஷ்டம். சின்ன பின்னு தான் எப்பயுமே இறங்கும். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு பின் போட்டிருக்கேன், இங்கேயும் பின் போட்டிருக்கேன், இங்கேயும் பின் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ இது நல்லா அமுக்கி விட்டாலே எனக்கு நல்லா நிற்கிது இந்த புடவை. ஸோ இது உள்ளே வந்து ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேங்கரில் இதை வந்து மடித்து நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அண்ட்ராம்ஸ் மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது அப்படியே ஹேங்கரில் போட்டால் காலையில் வந்து காஞ்சிரும். மணி இப்போ 2:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் வேலை முடியல. அண்ட் அண்ட்ராம் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். நான் யாரோ ஒருத்தவங்க ப்ளவுஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அதை வந்து வாஷ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் நான் அண்ட்ராம் பேட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ட்ராம் பேட் வந்து நமக்கு நாப்கின் மாதிரி பேடு மாதிரி தானே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான இடம் அண்ட்ராம்ஸு. நம்ம கையை இப்படி 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 ஆட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அக்கில் வரிசையாக நம்ம அண்ட்ராம்ஸ் வந்து இவ்வளோ கருப்பாக இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அண்ட்ராம்ஸ் கருப்பாக இருக்கும். பட் நம்ம அவ்வளோலாம் உள்ளே போக வேணாம். ஜென்ரல் ஃப்ரிக்ஷனுக்கே நமக்கு அண்ட்ராம்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு பிளாக்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அண்ட்ராம் பேட் யூஸ் பண்ணும்போது சில வரிசை அண்ட்ராம்ஸ் வந்து டார்க்கன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் வீக்லி பேசிஸ்லலாம் அண்ட்ராம்ஸ் பேட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நைட்டு 2:30 மணிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணா, கேபிஒய் பழனி அண்ணா, அப்புறம் பிளாக் ஷீப்போட சிஇஓ சார், அவர் சார் பேர் வந்து பாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரும் நிறைய பட்டிமன்றம் பேசுவார். ஸோ நாங்கள் 3 பேர் தான் ஸ்பீக்கர்ஸ். ஜட்ஜு பார்த்திங்கன்னா, நடுவர் பார்த்திங்கன்னா நம்ம ஞானசம்பந்தம் ஐயா. அவர் வந்து நம்ம இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து, அதாவது பேராசிரியராக வந்து, அப்புறம் இந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து 51 வருஷம் ஆயிடுச்சு. பொன் விழா கண்டாச்சு, அதையும் தாண்டியாச்சு. ஸோ சாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். சார் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. இனி கூட யாரும் ஒருத்தர் பிறந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நாங்கள் மண்டபத்துக்கு நேராக போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஆர்ஜி விக்னேஷ்காந்த் தான் வந்துட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதம் இருக்காது, வாயிலே சத்தம். அது சில பேர் முந்தானால என்ன சொன்ன தர்மத்துக்கு இப்படி வச்சு பாருங்க, அறம் பொருள் இன்பம் வச்சுக்கங்க. இந்த பொருள் தேடுனா அறம் செய்து புகழ் பெறலாம். இதன் மூலம் இன்பம். என்னடா இது கூட்டம் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. திருப்பூரில் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு பட்டிமன்றம் பேசியிருந்தோம். ஓகே, ஈவெண்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நான் பாருங்களேன், இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்தால் வீடியோ எடுக்கிறது கேமரா ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் கொண்டு வரவே மறந்துடுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனால தான் வீடியோ நான் வந்து போடலை. காலையில் கிளம்புறதுக்கும் பட்டிமன்றம் சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி இருந்துச்சா, அதை ப்ரிப்பேர் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணேன், 2 ஹேர் பின் தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணேன், இந்த பக்கம் சுற்றி ஒரு பின் இங்கே குத்திக்கிட்டேன், இந்த பக்கம் ஒரு பின் குத்திக்கிட்டேன், ஒரு ரப்பர் பேண்ட் மிடில் போட்டுக்கிட்டேன், ஒத்த பின் குத்தியே. அப்புறம் பூ வந்து ஃபோம் பூ, இது ரியல் பூ கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் பூ, ஆனால் பார்க்க ரியல் மாதிரியே இருக்கும். இதை நான் எப்பயுமே ஈவெண்ட் கொண்டு போகிறேன், ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், காயாது. அப்புறமா பூக்கடை திடீர்னு இல்லைன்னா போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நான் வாங்கும்போது ஒரே ஒரு ஷாப்பில் தான் அவைலபிளாக இருந்தது. அப்போ 1400 எவ்வளோ, 1600 சம்திங் அது வாங்கினேன். 800 1000க்கு இதை விட கம்மி முழை இல்லை, பாதி முழை வரும் அந்த மாதிரி. இதை விட அதிகமாகவும் இருக்குது. பட் எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேஜஸில் இந்த மாதிரி கிடைக்குது. இதை நான் என்ன பண்ணேன், சேஃப்டி பின் வச்சு இந்த நூல் உள்ள விட்டு சேஃப்டி பின்னா நீங்கள் நான் குத்திட்டு போனேன். வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம மருதமலை கோவில் வந்து விசிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, கோயம்புத்தூர் போயிட போகிறோம். வந்தாச்சு கோயம்புத்தூரில் இருக்க ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டல் பேர் வந்து நெஸ்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, புது ஹோட்டல் இது. அப்புறம் அங்கேருந்து நானும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணாவும் வந்து மருதமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து சஷ்டி வேறு. அது எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலி, சஷ்டி நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. பாரு எப்படி முருகர் நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த அந்த ஸ்பாட்டு. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள்லாம் செம்ம லக்கி, பார்க்குறதுக்கு ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து அவங்க ஊருக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. யாம் இருக்க பயமேன், இந்த பஸ்ஸு பின்னாடி இந்த வார்த்தையை கேட்டோடனே எப்பயுமே இல்லை இது வெயிலுண்டு வினை இல்லை யாம் இருக்க பயமேன், இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு பவர் வந்துடும். எவ்வளோ நம்ம நொந்து போயிருந்தாலும் அதெல்லாம் வந்துடலாண்டா மேலே அப்படின்ற மாதிரி ஒரு பவர் வந்துடும். கோயில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான், ஆனால் விறுவிறுன்னு ஏறினால லைட்டாக கொஞ்சம் கால் வலி. ஆனால் அதுக்கப்புறம் ஏறினோடனே ஒன்றுமே தெரியல, ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. அப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு
அங்கேருந்து வந்தாச்சு. வாசல்லேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று தெரிஞ்சது. மினுன்னு சொல்லிட்டு, அப்பா இவ்வளோ மலை ஏறி நம்ம வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். பிரபா வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் வழக்கம் போல் நான் ஊர்லேருந்து வந்தாலே எனக்கு வந்து பிரியாணி வாங்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சு என்னை சர்ப்ரைஸ்லாம் பண்ணால். அப்புறம் கோயிலில் கொடுத்த மாலை, அப்புறம் நான் தங்கியிருந்த நெஸ்டர்ன்ஸ் ஹோட்டலில் வந்து சீஸ் கேக்கு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது ரெண்டும் கவரில் வச்சு சீஸ் கேக் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் vlog guys. Bye bye.